வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்க டப்பா கார்டல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிகா, ஷாலினி பாண்டே, நிமிஷா சார்ஜன்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தூக்க கலக்கத்துல காரை ஓட்டிட்டு இருக்காங்க. காரை நிறுத்தாம இவங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஏடகுடமா இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க இறந்து போயிடுறாங்க போல. இவங்க ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேப்லெட்டோட பேரு மொடெல்லா அப்படின்றது. அதை பொறுத்த வரைக்கும் விவா லைஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்னால இந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆக்சுவலா அந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் கலந்துருக்கு. அந்த ட்ரக் கலந்த மாத்திரையை இவங்க தான் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஆனா விவா லைஃபை சேர்ந்தவங்க எங்க மாத்திரையே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியாவது கேஸ அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப கதையில முக்கியமான ஒவ்வொரு கேரக்டரா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் மாலான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கார் ஓட்டுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குற பாய் ஃப்ரெண்டு பயப்படுறாரு. இந்த பேக் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் காரை விட்டு இறங்கிடுறாங்க. பேக்ல அப்படி என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கஞ்சா தான் வச்சிருக்காரு. அடப்பாவி, இதை போய் தந்துட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் தந்தது பத்திரமா இருக்குல்ல, இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ எதுக்காக கஞ்சாவெல்லாம் என்கிட்ட தந்த, நான் மாட்டிருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ராஜின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க மாலா கூட சேர்ந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய பேருக்கு சாப்பாடு தர மாதிரி வேலை இருக்கும்ல, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் மூலியமா தான் சாப்பாடுலாம் தருவாங்க. அப்படி தரும்போது இவங்க எக்ஸ்ட்ராவா சில மாத்திரையும் சிலருக்கு தந்துட்டு இருக்காங்க. காசு வாங்கிட்டு தான் இந்த மாத்திரையை தராங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாத்திரையை தான் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜியோட மாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ, பேசிட்டு இருந்ததை கேட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அத்தை சாதாரணமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல மட்டும் வேலை பார்க்கல, வேற ஒருத்தவங்க வீட்லயும் வேலை பாக்குறாங்க. சீக்கிரமா வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இதனால மாலாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. மாலாவை கூப்பிட்ட லேடியோட பேரு வருணா அப்படின்றது. இந்த ரோல ஜோதிகா தான் பண்ணிருப்பாங்க. ஜோதிகா ஹஸ்பண்டோட பேரு சங்கர் அப்படின்றது. விவா லைஃப்னு ஒரு கம்பெனியை காமிச்சாங்கல்ல, அதுல முக்கிய பொறுப்புல தான் இவர் இருக்காரு. சங்கரோட வேலையில பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவத்தெல்லாம் ஒய்ஃபி கிட்ட காமிச்சிட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப ஹரின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ராஜியோட ஹஸ்பண்டா தான் இந்த ஹரி இருப்பாரு. ஹரியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் ட்ரிப்புக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல போறதுக்கு இவர் செலக்ட் ஆகல. எப்படி சார் செலக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வேற ஒருத்தர் கிட்ட கேட்கிறாரு. மேனேஜர் எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கோ, அப்பதான் நீ போக முடியும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க மேனேஜரா இருக்கிறது சங்கர் தான். அவரை கரெக்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு ஆபீசர் இந்த இடத்துல விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா மோடலான்னு ஒரு மருந்தை சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. அதுல ட்ரக் கலந்திருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். மோடலாவை நீங்க தானே ரெடி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், மோடலாவை சப்ளை பண்றது நாங்களே இல்லன்ற மாதிரி இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இருந்தாலும் ஆபீசர் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி பார்க்கணும்னு சொல்றாரு. சார், எல்லாருமே பிஸியா இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு முக்கியமான ஆளுங்க நீங்களே இருக்கீங்கல்ல, அப்ப ஒர்க்கர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்களா? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் பேசிட்டு தான் போவேன்ற மாதிரி உட்காந்துடுறாரு. என்ன இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டாரு, சரி வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அவங்க பேசி ஏதாவது மாட்டிப்போமான்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயமும் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹரி கவனிச்சிட்டு இருக்காரு. ஹரியும் சங்கரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரி இருக்கு. எல்லாருமே கிளம்புங்கன்ற மாதிரி ஆளுங்க போக சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த ஆபீசரும் நாளைக்கு வரலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹரி இருக்காருல, சரி இந்த விஷயத்த நான் தான் பண்ணன்ற மாதிரி சங்கர் கிட்ட சொல்றாரு. மாட்டிக்கிற நிலைமை வந்ததுல, அதனாலதான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பரவாயில்ல, நல்ல வேலை பண்ண அப்படின்ற மாதிரி சங்கருமே இவரை பாராட்டுறாரு. இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி நம்ம வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஹரி நினைக்கிறாரு. நமக்கு மாலான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க வேலைக்கு போகும் போதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க லேடி கிட்ட தான் விட்டு போவாங்க போல. பொண்ணு எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் மாலாவோட ஆசையா இருக்கும். மாலாவோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. மாலாவும் ராஜ்யம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வீட்டுல வச்சு அதை பண்ண முடியல. அதுக்காக ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நபர் இருக்காருல, வாடகை அட்வான்ஸ்லாம் ரொம்ப அதிகமா சொல்றாரு. அவ்வளவு காசெல்லாம் இவங்களால தர முடியாது. சரி செட் ஆகாது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க.
இதே இடத்துல ஷாகிதான்ற ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. இவங்க எந்த காசுல எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது ஷாகிதாக்கு தெரியுது. நம்ம எப்படியாவது இந்த டீலை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறா. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஷாகிதா பேசுறதுக்காக வரா. உங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டை என்னால காட்ட முடியும், கமிஷனா பாதி காசு தந்தா போதும், ஆனா என்னோட ஓனர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு லோக்கல் அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதுதான் உங்களுக்கான வீடுன்ற மாதிரி காட்டுறாங்க. வீடு கொஞ்சம் குப்பியா இருக்கு, கம்மி வாடகையில இதுதான் கிடைக்கும், இதையே ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஓகேன்ற மாதிரி ஷகிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஆபீசரை காட்டுறாங்க. இவர் பேரு பத்தக் அப்படின்றது. பத்தக்க பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு போலீஸ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரி தரோன்ற மாதிரி ஒரு லேடி போலீஸ தராங்க. சார் லேடி போலீஸ் வேணா, ஜென்ஸ் போலீஸ தாங்கன்ற மாதிரி பத்தக் கேக்குறாரு. சார் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க, இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் ஆபீசரும் சொல்லிடுறாரு. பத்தக் கூட ஒரு ஆபீசர் லேடி வராங்கல்ல, இவங்க பேரு பிரீத்தி அப்படின்றது. பத்தக்கு மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. வேணும்ட்டே சின்னதா அவருக்கு ஒரு ரூமை தந்துடுறாங்க. இவங்க சைட்ல இருந்து ஒரு ஆபீசரை ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. அந்த ஆபீசரையும் ப்ராப்பரா வேலை பார்க்க விட மாட்டாங்க. அடிக்கடி வேலை இருக்குன்ற மாதிரி அவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே கேஸை விசாரிக்க கூடாதுன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயி லிஸ்ட்லாம் வாங்கி பார்த்திருப்பாரு. அதுல ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது, இது மட்டும் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சார் டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும், நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா திட்டமிட்டு இந்த எம்ப்ளாயை மறைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பத்தக்கு யோசிக்கிறாரு. மிஸ் ஆன எம்ப்ளாயியோட நம்பரை மட்டும் இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த எம்ப்ளாயி யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரீத்தி கிட்ட சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சங்கரோட ஃப்ரெண்டும் சங்கர் கூட வேலை பார்க்கறாரு. இவர் பேரு ரோஹித்னு வச்சுப்போம். இப்ப ரோஹித் இருக்காருல, வருணா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற சங்கருக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப சங்கருமே பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரோஹித் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. என்ன ரோஹித் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு போறாரு. இப்ப மாயாவும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டான ரீல்லாம் எடுத்திருக்காங்க போல. ரெண்டு பேருமே ஜாலியா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவங்க கிட்ட கஞ்சாவை தராரு. நீ இந்த கஞ்சாவை சப்ளை பண்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. நீ பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேர் ஒன்னா இருந்த வீடியோவை நெட்ல லீக் பண்ணிடுவேன், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ கூட இவங்க இருக்காங்கல்ல, என்னெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கோவமா கிளம்புறாங்க. பத்தக்கு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது கிளியரா பிரீத்திக்கு தெரியல. கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கன்றத புரிய வச்சிடுறாரு. சரி சார், அந்த பொண்ணு கையில எப்படி மாடலா வந்தது, அந்த மாடலா எப்படி வந்ததுன்றத விசாரிக்கணும்ல, நீங்க அந்த ஊருக்கு போய் விசாரிங்க சார். இந்த எம்ப்ளாயி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. இங்க இருந்து நான் அந்த வேலையை பண்றேன்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. உன்னை முழுசா நம்பலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கண்டிப்பா நம்பலாம் சார், நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. இப்ப மாலா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே சட்டுன்னு வந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்ட்டூனை தான் காமிச்சிட்டு இருக்காரு. இவர் மிரட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்களுமே பயந்துடுறாங்க. மாலா அபார்ட்மெண்ட்ல வேகமா பைக்ல போயிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்லயே முக்கியமா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுமே மாலா இவ்வளவு வேகமா தான் போவியான்ற மாதிரி கோவமா திட்டுறாங்க. அதுக்கு மாலா இருக்காங்கல்ல, பதிலுக்கு இந்த ஆன்ட்டியை திட்டுற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. மாலாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து எதிராக கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பிரீத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா, என்ன எது நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அனுப்பி விடுறாங்க. ஷகிதா இந்த வீட்டுக்கு வரும்போது தான் இவங்க கஞ்சா பொட்டலம் வச்சிருக்கிறது தெரிய வருது. நீங்க தப்பான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரி ராஜியை பார்த்து கேட்கறாங்க. சேச்சே, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான மருந்தையோ சேர்த்து சில ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தருவோம், இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த தப்பை பத்தி பேசல, கஞ்சாவை சப்ளை பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கஞ்சாவா அப்படின்ற மாதிரி ராஜி இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ராஜிக்கு போன் கால் வருது. மாலாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ராஜியோட மாமியார் பேரு ஷீலா அப்படின்றது. ஷீலா அவங்களோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனோட ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் கஞ்சாலாம் சப்ளை பண்றவன் போல. இப்போ ஒரு பார்ட்டிக்கு சப்ளை பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அவனை எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்களாம் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதை அவன் கவனிக்கல, ஆனா இந்த வயசான பார்ட்டி கவனிச்சிடுறாங்க. உன்னை அமுக்கிறதுக்கு சுத்து போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமா தப்பிச்சு போன்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். ஷீலாவோட ஃப்ரெண்ட் நான் ஷீலாவோட ஃப்ரெண்டுனே சொல்றேன், இப்ப எதுக்காக அவனை காப்பாத்தின அப்படின்ற மாதிரி ஷீலாவோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. சரி விடு, பாவம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு காலத்துல இவங்களே தப்பு பண்ணவங்க போல. அதை பத்திலாம் ரெண்டு பேருமே பேசி சிரிக்கிறாங்க. மாலா கஞ்சாவை எடுத்துட்டு போய் தான் மாட்டிக்கிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. யாருக்கு கால் பண்ணன்னு கேட்டேன், உங்க பேரை தான் சொன்னான்ற மாதிரிலாம் இந்த பிரீத்தி சொல்லிட்டாங்க. இப்ப மாலாவையும் திட்டிட்டு இருக்காங்க. அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு வாங்கன்னு பிரீத்தி சொல்றாங்க. டிஃபன் பாக்ஸ்ல தான் கஞ்சா வச்சு கொண்டு போயிருக்கா போல, துண்டா மாட்டிக்கிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. மேடம் நாங்க சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் பதட்டமா பேசுறதுக்காக வராங்க.
பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸ் பிரீத்தியோட டிஃபன் பாக்ஸா இருக்கும், சாப்பிடுறதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாலா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்டயே ஓவரா பேசியிருக்கா, அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் மாலா இந்த மாதிரி பேசாம நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி பிரீத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷகிதா புரோக்கர் அப்படின்றது பிரீத்திக்கு தெரிய வருது. நான் கூட புதுசா தங்கிறதுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கேன், சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்றேன், புரோக்கர் சார்ஜே இல்லாம முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷகிதா சொல்றாங்க. அதுக்கு இவங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு லைட்டா ஷகிதாவை பிடிக்குது போல. எப்படி இந்த கஞ்சா இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ராஜி கேக்குறாங்க. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் மிரட்டி இந்த விஷயத்த பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி மோடெல்லாம் வந்தது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான் பத்தக் வந்திருக்காரு. ஆனா மாமனாரும் சரி, அதே மாதிரி அந்த ஹஸ்பண்டும் சரி, எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்ல, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பத்தக்கும் சோகமா இந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்பதான் ராஜியோட பேரண்ட்ஸை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அவங்க சிலை செய்யற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி வேற வரப்போதுல, சிலை வேணா அனுப்பி வைக்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேணும்னா நாங்க கேக்குறோம், இப்ப வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, அந்த ஆபீஸ் வாட்ச்மேன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ள போலாம், அதே மாதிரி நம்பரை டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எம்ப்ளாயோட பேரை காட்டும். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரீத்தி இருக்காங்கல்ல, அந்த எம்ப்ளாயி நம்பரை டைப் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி டைப் பண்ணி பாக்குறாங்க. போஸ் அப்படின்ற மாதிரி பேர் காட்டுது. ஆனா அந்த போஸை கம்பெனியை விட்டே தூக்கி இருக்காங்க போல. இந்த தகவலை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு வருணான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொட்டிக் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஷகிதா இருக்காங்கல்ல, 2 மாசமா வாடகை தரல, சீக்கிரமா தாங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் மெட்டீரியல் சப்ளை பண்றவரும் பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாரு. எப்பதான் காசெல்லாம் தருவீங்க, இதுக்கப்புறம் மெட்டீரியல் எதுவுமே தர முடியாது, சீக்கிரமா காசை தர வழிய பாருங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. இந்த கடையோட பேரு சித்தாரா அப்படின்றது பயங்கர லாஸ்ல போயிட்டு இருக்கு போல. ராஜி பிரெக்னண்டா இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஹாப்பியா இந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க வேலை பார்த்து காசு சேர்க்கறதும் ஹஸ்பண்டுக்காக தான். ஏன்னா 2 பேருமே வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, இப்போதைக்கு நமக்கு குழந்தைலாம் வேணாம், அதே மாதிரி இந்த காசை வச்சுலாம் வெளிநாட்டுக்கு போக முடியாது, புரிஞ்சுக்கோ, எப்படியாவது நான் ப்ரொமோஷன் வாங்கியே தீரணும், அப்பதான் வெளிநாட்டுக்குலாம் போக முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் இந்த காசு பத்தலன்னு சொன்னார்ல, இன்னும் காசு அதிகமா ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி ராஜியும் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற பிசினஸ் பண்ணுங்கன்னு மிரட்டிட்டு இருக்கான். ராஜியும் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷகிதா பண்ணா எங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தருவன்ற மாதிரி கேக்குறாங்க. 20% தரன்ற மாதிரி சொல்றான். சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராஜியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹரி இருக்கார்ல, சங்கர் வீட்டுல ஒரு ஃபைல கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. எப்படியாவது சங்கர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு வேலையா எடுத்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரு வரும்போதே சங்கர் வீட்டுல ரோஹித்தும் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹித்துக்கு போன் கால் வருது. அவருமே போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்காரு. அவர் தள்ளி எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்காருல, இதெல்லாம் கொஞ்சம் ஹரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. பத்த கிட்ட அப்பாவும் பையனும் டீட்டெயிலாம் தர முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, பத்துக்கு கிளம்பிலாம் போல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க டீட்டெயில் தந்தாதான் போவன்ற மாதிரி தான் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க கிளைண்ட் எல்லாம் பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த பாய் ஃப்ரெண்டே கிளைண்ட் எல்லாம் சொல்லிடுவாரு. அவங்க கிட்ட நீங்க ஒழுங்கா சேர்க்கணும், போலீஸ் கிட்ட மாட்டாம சேர்க்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டப்பாலாம் தராங்கல்ல, அந்த மாதிரி அதுல இதை வச்சு தந்துட்டு இருக்காங்க. இது மூலியமா இவங்க கிட்ட நிறைய காசெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கு. ராஜியோட மாமியார் இருக்காங்கல்ல, எதர்ச்சியா ராஜி கிட்ட நிறைய காசு இருக்கிறத பாக்குறாங்க. இவகிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா மருமக அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கா, அதனால பிரச்சனை வராம இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பாக்கெட்டை மட்டும் வித்து தாங்கன்ற மாதிரி தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாரு. இப்ப பண்ணி காசை தந்துடுறாங்க. ஆனா இந்த வாட்டி பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, வேற ஒரு ட்ரக் கொண்டு வந்திருக்காரு. இதோட விலை ரொம்ப ஜாஸ்தி, இதை வித்து தாங்க, இன்னும் அதிகமா கமிஷன் தரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களால முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே நீ சொன்னதை பண்ணியாச்சு, வீடியோவை டெலீட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இதனால மாலா இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவன் கையில இருக்கிறத புடிங்கிட்டு போய் கரைச்சிருவன்ற மாதிரி சொல்றாங்க. முட்டாள்தனமா பண்ணாத, அந்த சரக்கோட மதிப்பு 40 லட்சம் ரூபாய், என்கிட்ட தான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் அசிங்கமா திட்டின கோவத்துல மாலா இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் கரைச்சி விட்டுறாங்க. செம்மையா இவர் டென்ஷன் ஆகி மாலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. மாலாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ராஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கத்தியெல்லாம் காட்டுறாங்க. இவருமே கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, நான் என்னோட ஓனருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல, என் ஓனர் கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு, நீங்க 2 பேருமே செத்தீங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. டீட்டெயிலாம் தர மாட்டேன்னு பையன் சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப இந்த பத்த கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு கழுத்து வலி இருந்தது, அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அந்த டாக்டர் தான் மோடல்லாவை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தந்தாரு, பெயின் கில்லர்னு தந்தாரு, அது ட்ரக்னு இப்ப நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரை நம்பாம நாங்க வேற யாரை நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு.
எந்த டாக்டரை பார்த்தாருன்ற டீட்டெயில தந்துடுறாரு. கவலைப்படாதீங்க, குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இந்த பத்தக் சொல்றாரு. இதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது, என் ஒய்ஃப் திரும்பி வரப்போறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் நடக்கிறாரு. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இந்த டீட்டெயிலாம் சொன்னீங்கன்ற மாதிரி பத்தக்கு கேக்குறாரு. எல்லா ஆபீசரும் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு போலாம் தான் நினைப்பாங்க. ஓவர் டைம் வேலை பார்த்து நான் பார்த்தது இல்ல, நீங்க அப்படி பண்றீங்க, அதனால தான் தரேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே பிரச்சனையை பத்தி ஷகீதா கிட்ட சொல்றாங்க. பேசாம இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குணான்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்டோட பாஸா இவர் தான் இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டோட கதையை இவர் முடிச்சிருக்காரு. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட காட்டுறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டு சரக்கு போனதுனால பயத்துல இந்த ஊரை விட்டு தப்பிக்கலான்னு பார்த்திருப்பான். இவர் கதையை முடிச்சிருப்பாரு. இப்போ உங்க 3 பேரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவங்களுமே சுடுதண்ணிய மேல ஊத்தி தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து இவர் தப்பிச்சிடுறாரு. இவங்க 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க 3 பேரோட கதையை முடிக்கலான்ற மாதிரி கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து வரது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாமியார் தான். இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. வந்தவங்க பயப்படாம ரொம்ப கூலா உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்ற மாதிரி குணா கோவப்படுறாரு. முதல்ல வான் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி கண்ணை வைக்கிறாரு. துளி கூட பயப்படாம இருக்காங்க. ஏற்கனவே நிறைய ரவுடிங்களை இவங்க பார்த்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி குணா யோசிக்கிறாரு. சரி, நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். எனக்கு 40 லட்சம் ரூபாய் எப்படியாவது கழிச்சாகணும். அதுக்காக இன்னும் நீங்க ட்ரக்க விக்கணும். யோசிச்சு முடிவை சொல்லுங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவரோட காடை வச்சு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பயே இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவன் கிளம்பிட்டான், நம்ம இந்த ஊரை விட்டே தப்பிச்சு போயிடலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உன்னோட பாய் ஃப்ரெண்டு ஊரை விட்டு தப்பிக்கணும் தான் ட்ரை பண்ணான். அவன் கதையை முடிச்சிட்டான்ல, அதே மாதிரிதான் நம்ம கதையை முடிப்பான். அவன் சொன்ன மாதிரி வேலை பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும். வேலை பண்றதை பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. அத்தை, நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பத்தக்கு இருக்கார்ல, அந்த கிளினிக் வந்திருக்காரு. கழுத்து வலி, டாக்டரை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஏற்கனவே இருந்த டாக்டர் இல்ல, அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. வேற ஒரு டாக்டர் தான் இவர் அட்டென்ட் பண்றாரு. அந்த டாக்டர் கிட்ட எனக்கு மோடலா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இது மோடலாவா, அதெல்லாம் நாங்க தரது இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. வருணாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பிசினஸ் கண்டினியூ பண்ணி நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு லோன் அப்ளை பண்ணி காசு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் லோன் அப்ளை பண்ண முடியாது மேடம், எல்லாம் கையை மீறி போயிருச்சு. நீங்க வாங்கின காசை தந்தாதான் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பத்தக்கும் வெளியே இருக்க நபர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. எனக்கு மோடலா வேணும், கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. இங்க பேச முடியாது, வெளியே பேசிக்கலான்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் மோடலா தான் நிறைய பேருக்கு எழுதி தந்தாரு. அது ரிலேட்டடா ஒரு இஷ்யூ வந்தது இல்ல, அதனால தான் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். சரி, உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த டீட்டெயிலாம் தரதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவருமே காசு தந்து எனக்கு டீட்டெயில் தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கேக்குறாரு. இப்ப குணாவை பார்க்கறதுக்காக இந்த பாட்டி தான் வந்திருக்காங்க. குணா இருக்கார்ல, நிறைய சரக்கை இவங்க கிட்ட தந்துடுறாரு. மார்க்கெட்ல ஒரு 4 மாசத்துக்குள்ள சேல் பண்ணுங்க, நான் காசெல்லாம் கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. 4 மாசம்லாம் வேணாம், ஒரே மாசத்துல நான் சேல் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கஷ்டம், ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பாட்டியும் கெத்தா இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஷீலாவோட ஃப்ரெண்டா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு மீனான்னு வச்சுக்கலாம். மீனாவும் அதே மாதிரி தான் ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. விலை மாது பெண்கள் நிறைய பேரை வச்சிருக்காங்க. அவங்க மூலியமா தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஷீலா இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எங்க இருந்து மோடல்ல இவங்களுக்கு வந்தது அப்படின்ற டீட்டெயில் அந்த பையன் தரேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த டீட்டெயிலாம் எடுத்துட்டு வந்து காட்டுறான். இவருமே வேகமா நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப நோட் பண்ணவர் பெண்ணை திரும்பி தரலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அந்த பையன் கிளம்புறான். ஒரு மாசத்துக்குள்ள இந்த ட்ரக் எல்லாத்தையும் சேல் பண்ணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஷீலா கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் மீனா கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு ஹெல்ப்னு வரும்போது ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு காரணத்தையும் கேட்காம நான் பண்ணேன், என்கிட்டயும் காரணத்தை கேட்காதன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. நான் அதுக்கு சொல்லல, நான் சாக்கோன்னு ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, அவனும் இதே ட்ரக் தான் சப்ளை பண்ண வைக்கிறான். இப்போ உனக்காக நான் சப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோ, அவனோட சேல்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிரும், என் மேல சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. அவன் சந்தேகப்படுற அளவுக்கு வேணா நான் இந்த விஷயத்த பண்றேன். அவனுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுன்னா மேற்கொண்டு என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது வரைக்கும் பண்ணு போதும்ன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. மீனா அனுப்புற விலை மது பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த நபர்கள் கூட ஒன்னா இருந்துட்டு ட்ரக் வேணுமான்னு கேட்பாங்க. அவங்க வேணும்னு சொல்றாங்கன்னா எந்த இடத்துக்கு கொண்டு வந்து தரணும்ன்ற டீட்டெயிலை இந்த பொண்ணுங்க வாங்கிப்பாங்க. இப்ப டீடைல் கிடைச்சதுல அந்த இடத்துல போய் சப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
டிஃபன் பாக்ஸ் மூலியமா தான் இவங்க சப்ளை பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா மூலியமா நிறைய கிளைண்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இவங்களுமே சப்ளை பண்ற வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த குணா கிட்ட தர வேண்டிய காசெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. எப்படியோ ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நான் குணா கிட்ட பேசி இந்த வேலையை முடிக்கிறேன்னு பாட்டி சொல்றாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஷகிதாக்கு போன் கால் வருது. பண்றது யாருன்னு பார்த்தா பிரீத்தி தான். வீடு காட்டுறேன்னு சொன்னல வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஷகிதா ஏத்துக்கிறாங்க. நான் வேணா லோக்கல்ல வேற ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஷகிதா சொல்றாங்க. வேணாம் எனக்கு நீ காட்டினாலே போதும், எனக்கு நீ தான் காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஷகிதாவுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருது. இந்த ஷகிதாவுக்கும் இவங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லா வெப் சீரிஸ்லயும் லெஸ்பியன் ட்ராக் ஓட்டணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடு செட் ஆகல அப்படின்ற மாதிரி பிரீத்தியே உங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஷகிதாவை வீட்டுல டிராப் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப டிராப் பண்ணவங்க அடுத்த வீடை எப்ப பார்க்க போலான்ற மாதிரி கேக்குறாங்க. ஷகிதாவும் சீக்கிரமா போலான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, போஸோட நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க போஸ் தானே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அவர்கிட்ட விசாரிக்கிற மாதிரி பேசுறாங்க. போலீஸ் தான் பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி போஸ்க்கு டவுட் வந்துருது. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. வருணாவும் எப்படி பிசினஸ் பேலன்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஷகிதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம் 2 நாள் தான் டைம், சீக்கிரமா காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் தா, நான் எப்படியாவது சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி 1 வாரம் தான் டைம், அதுக்கு மேலேயும் காசு தரலன்னு வச்சுக்கோங்க, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்வக்கோளாரா இருப்பாங்க. என்ன சார் எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்கறாங்க. இவர் கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. பிரீத்தி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அதை பத்தி சொல்றாங்க. மேற்கொண்டு நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவான்னு கேட்கறாங்க. நீயா அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாத, நான் வர வரைக்கும் நீ பெரிய விஷயத்துல எல்லாம் தலையிடாத, சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஷீலாவை காட்டுறாங்க. இப்ப ஷீலா குணா கிட்ட காசெல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. குணா பயங்கரமா ஆச்சரியப்படுறது. சொன்ன மாதிரியே ஒரே மாசத்துக்குள்ள பண்ணிட்டீங்க, உங்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும், இதோட நம்ம முடிச்சுக்கணும்னா முடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டீலை தரேன், போன வாட்டி தந்ததை விட அதிகமா தரேன், இதை நீங்க வீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கமிஷனா இவ்வளவு காசு தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா கமிஷனா 20% வேணும்னு கேக்குறாங்க. 20%? இதெல்லாம் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 20% தரதா இருந்தா பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பண்ணுங்கன்ற மாதிரி இவரையும் ஏத்துக்கிறாரு. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுங்க கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களா தானே டீலை எடுத்தாங்க, ஆனா அவன் தான் வற்புறுத்தி இந்த டீலையும் பண்ண சொன்னான், நம்ம இதை முடிச்சுட்டாதான் அவன் கிட்ட பேச முடியும், இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. போன வாட்டியை விட 3 மடங்கு அதிகமா தந்திருக்கான், இது எப்படி நம்மளால விற்க முடியும்ன்ற மாதிரி மத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இந்த பாட்டியும் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அது என்னன்னா நம்ம விற்க தேவையில்ல, ஆளுங்களை போட்டு விற்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டெலிவரி சர்வீஸையே ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேரை வேலைக்காக எடுத்துடுறாங்க. இப்ப வேலைக்கு வச்சு இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய காசெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த வேலையை பண்ற எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ராஜிக்கு மட்டும் கொஞ்சம் உறுத்தலாவே படுது. என்னைக்கா இருந்தாலும் இது ஆபத்து தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு இப்ப நிறைய காசு தர முடியுதுல, அதை நினைச்சு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஹஸ்பண்டுமே இவ்வளவு காசை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உனக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைச்சதுன்னு கேக்குறாரு. இப்ப பிசினஸ் நல்லா போதுங்க, அத்தையும் ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதனால தான் நிறைய காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மோடலான்ற ட்ரக்கை கண்டிப்பா விவா லைஃப் தான் ரெடி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அதிதின்ற ஒரு லேடி பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹரி கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஹரிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா ரோஹித்துக்கு போன் கால் வந்தது, தள்ளி போய் பேசினாரு பாத்தீங்களா, அப்ப அதிதின்ற பொண்ணுகிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். இவர் தான் நியூஸை லீக் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். இந்த லேடிஸ்லாம் ஒரு வீட்டுக்குள்ள பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள மழை தண்ணி லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே வந்து பாக்குறாங்க. சோஃபால தான் இவங்க காசை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த சோஃபாவே இல்லைன்னு தெரிய வருது. அது முழுக்க நனைஞ்சிருச்சு, அதனால தான் கீழே தூக்கிட்டு போய் வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இவங்களுமே வேகமா கீழே வந்துடுறாங்க. பார்த்தா பசங்க அதுல குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இதுக்குள்ள காசு இருக்கிறது யாருக்கும் தெரியல, வேற ஏதாவது சேஃபான இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த வருணா ரொம்ப நாளா காசு தராம தானே இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஷகிதா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த சோஃபாவை கொண்டு வந்து போடுறாங்க. எதுக்காக இங்க போட்டிருக்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஷகிதா சொல்றாங்க. மீனா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சாக்கோ கிட்ட இருந்து போன் கால் வருது. சேல்ஸ் அடி வாங்கியிருக்குல்ல, ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் அடுத்த மாசம் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சீக்கிரம் சரி பண்ணு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா வார்னிங் கொடுக்குறாரு. கண்டிப்பா இவருக்கு டவுட் வந்திருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்காக வேலை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. சோஃபால நிறைய காசு இருக்குல்ல, ஷகிதா ஓபன் பண்ணி காட்டுறாங்க. உங்களுக்கு வேணா கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வருணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
வருணா எப்படி இவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப கரெக்டா பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம், அதுல நிறைய காசு கிடைக்குது, இந்த இடத்துல அந்த காசெல்லாம் வச்சுக்கலாம் நாங்க நினைக்கிறோம். நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்ற மாதிரி ஷகிதா சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக தரலாம் நினைச்சோம். எங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது திரும்பி தந்துருங்க, ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. வருணாவும் இந்த காசை யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, சங்கரை எப்படியாவது ஸ்பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சங்கரோட கார்ல டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிடலாம், அது மூலியமா அவர் எங்க போறாரு வராருன்றத தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப மாலாவும் மாசா இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க. இவங்களை கவனிக்கிற அந்த வருணா இருக்காங்கல்ல, எதுக்காக வேலைக்கு ஒழுங்கா வரதில்ல, அதுக்கப்புறம் சம்பளத்தை போட மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க சம்பளத்தையே போட தேவையில்ல, என் டிப்ஸா வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் மாலா தெனாவட்டா பேசிட்டு போறாங்க. அரிய பொறுத்த வரைக்கும் கருவை கலைச்சிடலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இப்ப மாசம் மாசம் நிறைய காசு தராங்கல்ல, அதனால குழந்தைய பெத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஷீலா நினைக்கிறாங்க. அப்பதான் மீனா கிட்ட இருந்து போன் கால் வருது. சாக்கோக்கு டவுட் வந்துருச்சு, டவுட் வந்துட்டா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்னல, என்னால இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ பண்ணலன்னு சொன்னா நான் எங்க போறது அப்படின்ற மாதிரிலாம் ஷீலாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. வருணா பெண்டிங்கா நிறைய காசு வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாங்க. அவருமே சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு. இப்போதான் இந்த ஷீலாக்கு போன் கால் வருது. குணா தான் கால் பண்ணிருக்காரு. காசை தர நாள் வந்துருச்சுல, காசை எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல, வந்ததுக்கு அப்புறம் தரான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு காசை உடனே எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது வையன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவமா பேசிடுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்காங்கல்ல, ராஜி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி வரப்போது, உன் அப்பா அம்மா சிலை செய்யற வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலையை ரெடி பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழியா நீங்க வேலை விஷயமா போனீங்கன்னா கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பத்தக்கு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹோல்சேல் கடைக்கு வந்துடுறாரு. எனக்கு மாடலா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. மாடலாம் இங்க விக்கிறது இல்ல, முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி கடைக்கார ஓனர் திட்டிடுறாரு. இப்ப வேலை பார்க்குற பையனுக்கு சிக்னல் கொடுத்து அனுப்புறாரு. அந்த பையன் இருக்கான்ல, சார் ஈவினிங் பேசிக்கலான்ற மாதிரி சொல்றான். இப்ப ஈவினிங் கடைக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேணும்ன்றதை எழுதி கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி பெண் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுதிட்டு இருக்கும் போது பெண்ணில் இருக்க விஷயத்தை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. மாடலா ட்ரக் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பேசினாங்க. பெண்ணுல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு லெபார்டரிஸோட பேர் தான் போட்டிருக்கு. அந்த லெபார்டரிஸ் விவா லைஃப்ல தான் இருக்கும். சோ விவா லைஃப்ல தான் கண்டிப்பா இந்த ட்ரக் ரெடியா இருக்கு. அதனால தான் இதை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. இத பத்திலாம் உடனே பிரீத்திக்கு கால் பண்ணி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அரிய இருக்கார்ல, மலையில நனைஞ்சுக்கிட்டே ஆபீஸ்க்கு வராரு. இப்ப ஷூவை சரி பண்ணலான்னு பாக்குறாரு. அப்பதான் சங்கரோட கார்ல டிராக்கிங் டிவைஸை யாரோ செட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த சமயம் சங்கர் மீட்டிங்ல இருப்பாரு. சார், உங்களோட கார்ல யாரோ டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அரியும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராஜியை காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து குணா இருக்கார்ல, இவங்களை வந்து லாக் பண்றாரு. இப்போ ஒரு கிரவுண்டுக்கு தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. காரை வேகமா ஓட்டுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே பயத்துல காரை வேகமா ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டிட்டு இருக்கும் போது இந்த பாட்டிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ மட்டும் காசை தரலன்னு வச்சுக்கோ, உன் மருமக கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. காசு தானே வேணும், நான் தரேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க கிட்ட காசு கம்மியா இருக்கு, அதனால ஷகிதாவை போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஷகிதா வருணா கிட்ட காசு கேக்குறாங்க. நேத்து தந்துட்டு இன்னைக்கு கேட்டா காசை தர முடியுமா, அப்படிலாம் பிசினஸ்ல தர முடியாதுன்ற மாதிரி வருணா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நிறைய காசை செலவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. பாட்டி மீனா கிட்ட ஹெல்ப்பா காசை கேக்குறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற உண்மையும் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப மீனாவோட காசை எடுத்துட்டு வந்து இந்த குணா கிட்ட தந்துடுறாங்க. ஆனா குணா இருக்கார்ல, இன்னொன்னு இந்த ட்ரக் பிசினஸ் பண்ணுன்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் மருமகளோட கதையை முடிச்சிருவேன், நீங்க பண்றதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொல்றாரு. இங்க இருந்துகிட்டே ரோஹித் வெளியே இருக்கவங்களுக்கு தகவல் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஹரி சொல்லிடுறாரு. என் பொசிஷனுக்கு வரதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி சங்கர் கோவப்படுறாரு. இன்னும் மோடல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கு, அதை கிளியர் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாளை பின்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரி பயப்படுறாரு. ஹரி, நீ தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு லாரியில இந்த லோடெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எதிர உட்காந்து பிரீத்தி கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லாரி போயிட்டு இருக்கும் போது நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துடுறாங்க. லாரியை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார், இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி அவருக்குமே வாய்ஸ் நோட் அனுப்பிடுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது வண்டி ரிப்பேர் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சார், உடனே இந்த லாரியை பிடிக்கணும், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொல்றேன்லாம் இப்படி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றதா நினைச்சுக்காதீங்க, ஒரு ஆபீசர் சொல்லியிருக்காரு, அவரு சொல்லிதான் நான் பேசுறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிடுறாங்க.
ஆபீசரே சொல்லியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த லாரியை தேடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 10 கிட்ட பர்மிஷன் வாங்கல, அதனால ரீச் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹரி பெட்ரோல் பங்க்ல நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ஐடியா இவருக்கு தோணுது. ஆக்சுவலா அங்க விநாயகர் சிலை இருக்கு. அதை பார்க்கும்போது இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, வேற ஒரு இடத்துக்கு போலாம், இந்த ட்ரக் எதுக்காக வேஸ்ட் பண்ணோம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வண்டியை நான் சொல்ற இடத்துக்கு விடுன்ற மாதிரிலாம் டிரைவர் கிட்ட சொல்றாரு. ட்ரக் எல்லாம் கொண்டு போறாங்கல்ல, அந்த பதட்டத்துல சங்கர் இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இவர் எதுக்காக இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி வருணாவும் லைட்டா யோசிக்கிறாங்க. ஒரு லாரியை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி யாரு தகவல் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. சார் இந்த பொண்ணு தான் மேல் இடத்துல சொன்னா அப்படின்ற மாதிரி அவர் மாட்டி விடுறாரு. இவங்களுமே சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பத்தக்கே அந்த அதிகாரம்லாம் இல்ல போல, அதனால பெரிய பிரச்சனையா மாறிடுது. பிளைட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் போனை ஆன் பண்றாரு. அப்பதான் நிறைய வாய்ஸ் நோட்லாம் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப சீனியர்லாம் கால் பண்ணி பத்தக்க போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப ஹரி இருக்காரு பாத்தீங்களா, சில ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. பரவாயில்லப்பா, சீக்கிரமா கொண்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரியும் பாராட்டுறாங்க. இவர் இதுலதான் ட்ரக்க மறைச்சு வச்சிருக்காரு போல. இப்ப பிரீத்தி சீனியர் இருக்காருல, நான் தான் இந்த விஷயத்துல இருந்து உன்னை காப்பாத்தினேன், எல்லா பழியும் அவர் மேல போட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க பண்ண தப்புக்கு அவர் தான் நிறைய பனிஷ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்றாரு. இப்ப சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க பார்வையிலேயே மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் கண்டுக்காம கிளம்புறாரு. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதனால ஷகிதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஷகிதாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க எதுவுமே பேசாம சட்டுன்னு ஷகிதாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. நைட்டு முழுக்க வராம ஹரி காலையில் தானே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோட ஒய்ஃப் சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் பயத்துல இருக்காங்கல்ல, அதனால தான் ஹஸ்பண்ட ரொம்ப நெருக்கமா கட்டி பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஷீலா கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மருமகளையே அவன் மிரட்டிட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதோடய நமக்கு 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 7 எபிசோட் தான். முதல் 4 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த 3 எபிசோட அடுத்த வீடியோவா நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சீரீஸை பொறுத்த வரைக்கும் போடுற எபிசோடுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த எபிசோட என்னால போட முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த வெப் சீரிஸ் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.